தொலைக்காட்சிக்காக ஆசான் சிறந்தபட்சதியன் இணை இயக்கம் மணிமாறன். அதாவது சில உடற்பயிற்சிகளை செய்வதனால் ஏற்படுகிற பயன்களை பற்றி இந்த பதிவிலே பார்க்கலாம். நான் மருத்துவமனைக்கு சென்று உயிரோடு மீண்டு வந்ததே பெரிய செயல் என்ற நிலையிலே இருந்த நிலையில் சிலவற்றை நூல்கள் மூலமாகவும் சிலவற்றை தாள்கள் மூலமாகவும் சிலவற்றை ஒலிக்கின்ற காணொளி மூலமாகவும் கண்டு செய்தேன். அது மிகுந்த பயனை அளிக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று, இன்றைக்கு செய்தோம் நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டோம் தலைவலி தீர்ந்தது போல அல்ல, தொடர்ந்து செய்ய வேண்டும். சிலருக்கு ஒரு வாரத்தில் பயன் தெரியும், சிலருக்கு ஒரு 2 வாரத்தில் தெரியும், சிலருக்கு 1 மாதத்தில் தெரியும், சிலருக்கு 2 மாதங்கள் 40 நாட்கள் கூட ஆகும். ஆனால் இதை செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக இதனுடைய அடிப்படை தத்துவம் என்னவென்றால் இரத்த ஓட்டத்தை கீழிருந்து மேல் வரை சரி செய்தல் என்பதாகும். அதாவது பாதாதி கேசம் என்று இறைவனுக்கு எல்லோரும் சொல்லுவார்கள் வழிபடுகிற முறையில். இதுவும் அப்படித்தான், கேசாதி பாதம் இல்லாமல் பாதாதி கேசத்திலிருந்து வரைக்கும் பயிற்சி இருக்கிறது. அதை நான் குறைந்த எண்ணிக்கையுடைய இதை மட்டும் செய்கிறேன். நான் கொஞ்சம் கூட செய்வேன், 20 முறைக்கு குறைய செய்வேன். இப்போ முதல்ல பாதத்திலேருந்து நம்ம இந்த பயிற்சியை தொடங்குவோம். இப்போ இந்த காலை ஒன்றும் இல்லை, எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் காணொலியில். இருந்தாலும் அதை கற்றுக்கொண்டு தான் நானும் செய்கிறேன். 5, 6, 7, 8, 9, 10 இது 20 முறைக்கு குறையாமல் செய்யுங்க, நல்லாயிருக்கு. அப்புறம் பாதத்தை இப்படி இந்த விரல்களை கூட இப்படி மடக்கலாம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதை 20 ஆக்கிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அதுக்கு பிறகு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்து இன்னும் நிறைய செஞ்சேன், சிலதை குறைச்சிக்கிட்டோம். இது பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வண்ணத்து பூச்சி பறக்கிறது மாதிரி. இது இந்த இடங்கள்லாம் இறுகி அடிக்கடி சிறுநீர் போயிடும் போல இருக்குல்ல, அப்படி போகாமல் தசைகளை கெட்டிப்படுத்தி அதன் மூலமாக உள்ளுறுப்புகளும் அதனால் சரியாகும். இது ஒரு இப்படி வண்ணத்து பூச்சி பறப்பது போன்று கால்களை இப்படி ஒன்று கொண்டு நல்லா சேர்த்து முடிந்த வரைக்கும் சேர்த்து வச்சுக்கணும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இது ஒரு 40 முறை நான் செய்வேன். நீங்கள் ஒரு 10 முறை இதை செய்து காட்டினேன். அடுத்தது இந்த அரை பத்மாசனம், அதாவது தாமரை உட்காருதல் என்று சொல்லுவார்கள். அதை இப்படி வச்சுக்கிட்டு காலை தூக்கி இதில் போட்டலாம், இந்த காலை தூக்கி வலிச்சதுன்னா இப்படி மாற்றிக்கலாம். செஞ்சுக்கிட்டு அதை முதல்ல இப்படியெல்லாம் செஞ்சேன். அதை இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். மறுபடியும் ஒரு சிறிய அறுவை சிகிச்சையினால் முதல்ல ஒரு அதாவது ஒரு உடலை சுழற்றுதல். முதல்ல இப்படி முழங்கால பிடிச்சிக்கலாம், அல்லது இந்த இடத்துல வச்சுக்கிட்டா இன்னும் நல்லது. வச்சுக்கிட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதே மாதிரி 1, 2, 3, 4, 5 இந்த இடுப்பு நல்லா வளையணும். 6, 7 கீழே விழாத அளவுக்கு, அதுவும் வயதானவர்களுக்கு கீழே விழாமல் எந்த முடிஞ்சத்தை செய்யலாம், முடியாத வச்சிடலாம். எண்ணிக்கையும் அதே மாதிரி தான். நான்லாம் ஒரு 20 முறை தான் வச்சுருக்கேன். அதனால் அதுவே மிகுந்த பலனை கொடுக்குறது. அதுக்கு பிறகு இது கூட ஒரு முத்திரையில் செய்கிறோம். இப்படி இடது கையை கீழே வச்சு இந்த கட்டவரில் சேர்த்துக்கிட்டு குனிஞ்சி நிமிடுறது. இப்படி ஒரு 20 முறை. ஆனால் 10 முறை செஞ்சு காட்டுறேன். 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்படி அன்னாரும் போது மூச்சை எடுத்துக்கிட்டா, இப்படி மூச்சை உள்ள குனியும் போது மூச்சை விட்டுறலாம். 10 அதே மாதிரி இங்கே பின்பக்கம் அதே மாதிரி முதுகு பக்கத்தில் நல்லா வச்சுக்கிட்டு குத்திரைய 4, 5, 6, 7 கண்ணையை திறந்து வச்சுக்கலாம், முடிக்கும் சில 7, 8, 9, 10
இதை முடிச்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் இந்த தோள்பட்டைகள்லாம் சரியாகும்னாக்கா 1 2 3 4 5 6 7 8 9 10. இதை இன்னும் நீங்கள் இன்னொரு 10 முறை செஞ்சுக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது முடிஞ்ச உடனே அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இதெல்லாம் மார்பகங்கள் விரிவுக்கும் தோள்பட்டைக்கும் பயன்படும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுக்கு பிறகு இந்த கைகளை விரிக்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே வரும்போது தோள்பட்டையில் கொஞ்சம் லேசாக செய்யுங்களா, இங்கே வரும்போது நல்லா விரிச்சுக்கலாம். 20 நடை செய்யறது நல்லது. 1 2 காற்றுல பறக்கிற மாதிரி 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 திருத்தி செய்யலாம். 4 5 6 7 8 9 10. அப்புறம் இப்படி பறவை பறக்கிற மாதிரி இது ஒரு 10. அப்புறம் தோள்பட்டை வலி இருந்தது எனக்கு, இப்போல்லாம் வலி கிடையாது செஞ்ச பிறகு. 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 7 8 9 10. 1 2 குத்துச்சண்டை மாதிரி 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 3 4 5 6 8 9 10. அப்புறம் படுத்துக்கொண்டு சிலவற்றை இது உட்கார்ந்து இது 20 முறை செய்வேன். ஒரு நேரம் கருதி உங்களுக்கு 10 முறை உங்களுக்கு செஞ்சு காட்டுவோங்கிற ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்களே, விளக்கத்துக்காக படுத்துக்கிட்டு இன்னும் நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் சில காரணங்களால் அதை நான் குறைச்சிக்கிட்டேன். நான் இப்போ என்ன செய்கிறேங்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ நான் இப்படி வச்சுக்குவேன். காலை 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி இடதுபுறம் 1 2. இந்த கிளாக் வைஸும் அங்கே கடிகாரம் சுற்றுறது மாதிரி முதல்ல, அப்புறம் எதிர்மறையில் 1 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் சைக்கிள் மிதிக்கிறது மாதிரி 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் 1 2 3 4 5 6 7
8 9 10 1 2 3 இந்த இடுப்பு தசைகள், வயிற்று தசை, தொந்தி, தொப்பை அதெல்லாம் கூட குறைய. 8 9 10 1 2 இதனால் இடுப்பு தசைகள், இடுப்பு எலும்புகள் எல்லாம் பலம் பெறும். 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ சில காரணங்களால் குறைச்சிருக்கேன். ஆனால் இன்னும் சில இது செய்கிறது உண்டு. அதையும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடும். முடிஞ்சதை மட்டும் ஏற்றுக்கொண்டால் போதும். எல்லாத்தையும் செய்ய வேண்டியதில்லை. எண்ணிக்கையும் முடிந்த வரைக்கும் செய்யுங்க. அப்புறம் இடுப்பு வலி, கால் வலி அல்லது கீழே விழுந்துறது அல்லது மயக்கம் வர்றது மாதிரி இருக்கிறது அதெல்லாம் விட்டுறணும். இப்படி ஒரு கிழிச்சி படுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் இந்த பக்கம் பிறண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் இந்த பின்பக்க கால்கள்லாம் கொஞ்சம் மடங்குதா அப்படின்னு தெரியணும்ல. குப்பரப்படுத்திக்கிட்டு ஒன்று காலம் ஒரு 10 இதுங்களா இல்லைன்னா 2 காலையும் இப்படி மாற்றி 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது போல் இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் எல்லா பயிற்சிகளையும் வயது முதிர்ந்தவர்களுக்காக செய்து வருகிறது. அதனால் ஒரு அளவாக எது முடியலையோ அதை குறைச்சிக்கிட்டு எது முடிஞ்சதோ அதில் அதிகமாக கூட்டிக்கிறது நல்லது. இன்னும் இந்த பின்பக்கம் அந்த காலை வளைச்சி மயூராசனம்னு சொல்கிறது மாதிரி குப்புறப்படுத்திக்கிட்டு காலை வளைக்கிறது இதெல்லாம் வயதானவர்களுக்கு இயலாது என்பதனால் இது போன்றவற்றில் எளிய பயிற்சிகளை சிலவற்றை செய்ய முடியாதவற்றையெல்லாம் எண்ணிக்கையில் கூட்டிக் கொண்டு என்ன முடியுமோ அதை செய்தால்